ரொம்பவுமே டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனை கழுவி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு 3 விசில் வச்சுக்கலாம். கால் கப் துருவன தேங்காய், 6 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது இதை குழம்போட ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். நல்ல வாசனையாக ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் குழம்பு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இடியாப்பம் கூட ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மெத்தடில் உங்கள்கிட்ட கடையில் வாங்கக்கூடிய சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள்.